ஸோ ஹாய் காய்ஸ், ஸோ வெல்கம் பேக் டு அவர் வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா புல்லட்டோட எஃபெக்ட். ஓகேவா, புல்லட் வந்து ஹிட் ஆகும்போது அந்த எஃபெக்ட் இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ நான் ரன் பண்ணுறேன், என்ன பண்ணிருக்குங்கிறத காட்டுறேன், ஒரு நிமிஷம். ஓகே, ஸோ என்னுடைய கேம் இது ஓப்பன் ஆயிடுச்சு. நான் இங்கே வந்து ஜஸ்ட் இதை ஷூட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இப்போ நான் அதை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணோன்னே எனக்கு அது விழுந்துருச்சு. பட் எனக்கு அந்த புல்லட்டோட எஃபெக்ட் வந்து எனக்கு தெரியல. ஃபார் எக்ஸாம்பிள் எந்த இடத்துல ஹிட் ஆச்சு அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஜஸ்ட் இப்படி வைக்கும்போது இப்படி விழுந்துருது. ஆனால் எந்த இடத்துல எனக்கு ஹிட் ஆயிருக்கு, புல்லட் வந்து எந்த இடத்துல எனக்கு வந்து மார்க் ஆயிருக்கு அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஸோ அதை தான் நம்ம இப்போ வந்து புல்லட்டோட எஃபெக்ட் தான் நம்ம வந்து ஆட் பண்ண போகிறோம். ஓகேவா, ஸோ நான் ப்ரோக்ராம் ஆஃப் பண்ணிடுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பண்ண வேண்டியது ஹைரார்கி விண்டோவில், இதுதான் ஹைரார்கி விண்டோ. ஹைரார்கி ரைட் கிளிக் பண்ணிட்டு யூஏ அப்படிங்கிறத கொடுத்து கேன்வாஸ் அப்படிங்கிறத ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓகேவா, ஸோ ஒன்ஸ் கேன்வாஸ் ஓப்பன் பண்ணிட்டு நீங்க அடுத்தது டைரக்டா அதே கேன்வாஸ்ல போயிட்டு யூஐ கொடுத்து இமேஜ் அப்படிங்கிறதையும் எடுத்துக்கோங்க. இப்போ எனக்கு ஒரு சின்ன இமேஜ் மாதிரி கிரியேட் ஆயிருக்கு பார்த்தீங்களா. ஸோ இந்த இமேஜ் தான் நான் வந்து என்ன மாற்ற போறேன், இந்த புல்லட் பதிஞ்ச தடமா மாற்ற போறேன். ஸோ அதான் கான்செப்ட். ஓகேவா, ஸோ இப்போ இந்த ஸ்கேல் அப்படிங்கிறது இந்த இமேஜுக்கு இருக்கு. இந்த ஸ்கேல் வந்து நான் கொஞ்சம் கம்மி பண்ணணும், இவ்வளோ பெரிய புல்லட் இமேஜ் அப்படிங்கிறது வராது. ஸோ அதனால நான் என்ன பண்றேன் அப்படின்னா எக்ஸாசிஸ்ல வந்து ஒரு 0.5 கொடுக்கலாமா, இல்லை 0.5 அப்படிங்கிறத கொடுத்துட்றேன். இப்போ எனக்கு சின்னதாகிடுச்சு. அதே மாதிரி ஒய் ஆக்சஸ்லையும் என்ன கொடுக்குறேன், 0.05 அப்படிங்கிறத கொடுத்துட்றேன். இப்போ எனக்கு வந்து சின்ன டாட் மாதிரி எனக்கு இங்கே தெரியுது. ஸோ இதான் எனக்கு புல்லட் வந்து தெரியக்கூடிய ஒரு இடமா மார்க்கா இருக்க போகுது. ஆனால் இது வந்து ஒரு ஒயிட் கலர் மார்க்கா இருக்கு. இது ஆக்சுவலா எனக்கு என்ன மார்க்கா வரணும் அப்படின்னா ஒரு புல்லட் மார்க்காவே எனக்கு இங்க வரணும். ஓகே, ஸோ அடுத்ததா இந்த ஆர்ட்ங்கிற ஃபோல்டர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல நான் வந்து உங்களுக்கு ஒரு ரெண்டு இமேஜ் மாதிரி நான் உங்களுக்கு தரேன். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இங்கே ஆல்ரெடி வச்சிருக்கிறேன், இதை நான் எடுத்துக்கிறேன். இதை மினிமைஸ் பண்ணிட்டு ஜஸ்ட் ட்ராக் அண்ட் ட்ராப் தான். ஓகேவா, ஸோ இதையும் நான் இங்கே எடுத்துக்கிறேன். நான் உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் ஒரு கூகுள் டிரைவ் லிங்க் போட்டு தரேன், நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா, ஸோ ஜஸ்ட் ஹோல் அண்ட் knob அப்படிங்கிற ரெண்டு விஷயத்தை நான் இங்கே யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, அண்ட் ஃபைனலி நம்ம இங்கே ஒரு இமேஜ் கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இதான் அந்த ஒயிட் கலர் டாட். இந்த இமேஜ்க்கு வந்து நான் வந்து இன்னொரு நேம் வந்து ரீநேம் பண்ணிடலாம். ஸோ இதான் மிடில் பாயிண்ட் அப்படிங்கிறத நேம் பண்ணிடலாம். மிடில் பாயிண்ட் மீன்ஸ் என் புல்லட் வந்து ப்ரெஸ் ஆகி கரெக்டாக மிடில் போய் பாயிண்ட் ஆகுற அந்த கான்செப்ட் தான் மிடில் பாயிண்ட் அப்படிங்கிற மாதிரி நான் நேம் வச்சுக்கிறேன். ஓகேவா, ஸோ அண்ட் ஃபைனலாக நம்ம என்ன பண்ணணும்னா இந்த புல்லட்டோட எஃபெக்ட் நம்ம தெரியணும் அப்படின்னா அந்த எஃபெக்ட்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் டவுன்லோட் பண்ணணும். அதை டவுன்லோட் பண்ணுறதுக்கு யூனிட்டியோட அசஸ் ஸ்டோர் அப்படிங்கிறத யூஸ் பண்ணணும். ஸோ இதுக்கு முன்னாடி நீங்கள் அசஸ் ஸ்டோர் அப்படிங்கிறத கேள்விப்படலை அப்படின்னா நான் ஆல்ரெடி நிறைய என்னுடைய யூனிட்டியோட ஃபர்ஸ்ட் வீடியோ வந்து நான் உங்களுக்கு கொடுத்துருப்பேன். ஸோ அதில் அசஸ் ஸ்டோர் பற்றி சொல்லியிருப்பேன், அதை பற்றி பாருங்க. இங்கே டேரெக்டாக நான் அசஸ் ஸ்டோரை ஓப்பன் பண்ணுறேன். ஸோ விண்டோ அப்படிங்கிற இடத்துல அசட்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். சாரி, பேக்கேஜ் மேனேஜ்மெண்ட். இதில் வந்து பார்த்தீங்கன்னா அசஸ் ஸ்டோர் அப்படிங்கிறது இருக்கும். இதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ இதை ஓப்பன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு கூகுள் வெப் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ யூனிட்டியோட அசஸ் ஸ்டோர் பேஜ், இதில் தான் எல்லா அசட்ஸுமே இருக்கும். ஓகேவா, ஸோ இதில் தான் நான் வந்து ஃபஸ்ட்டு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பார்ட்டிகிளை எடுக்க போகிறேன், அசட்ஸ் எஃபெக்ட்ஸை எடுக்க போகிறேன். ஸோ நான் வந்து யூனிட்டி பார்ட்டிகிள் பேக் 5x அப்படின்றது பார்த்தீங்களா. ஸோ இதை நான் சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே வர ஆரம்பிச்சிடும். இந்த ஃபர்ஸ்ட் இதை ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ லெகசி பார்ட்டிகிள் பேக் அப்படிங்கிறது இருக்கு. ஸோ இந்த இதில் உங்களுக்கு வந்து ஆட் டு மை அசட்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். அதான் நீங்கள் கொடுக்கணும். ஒரு அக்ரிமெண்ட் மாதிரி சின்னதாக கேட்பாங்க. இது ஒரு பார்த்தீங்களா, ஆட் டு மை அசட்ஸ். உங்களுடைய ஐடி லாகின் ஆயிருக்கா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. ஆட் டு மை அசட்ஸ் அப்படிங்கிறத கொடுக்குறேன். ஒன் அக்ரிமெண்ட் அசெப்ட் அப்படின்னு கொடுத்துட்டு யூ ஹாவ் டு வெயிட். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி ஓப்பன் இன் யூனிட்டி அப்படின்னு கேட்பாங்க. டேரக்டாக நீங்கள் ஓப்பன் பண்ணிடலாம். ஓப்பன் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஆல்ரெடி யூனிட்டி ஓப்பன் ஆயிருக்கும் பார்த்தீங்களா, அந்த இதுலேயே உங்களுக்கு பேக்கேஜ் மேனேஜர் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் ஆகிடும். ஸோ இங்கே வந்து லோட் ஆகிட்டு இருக்கு. சப்போஸ் உங்களுக்கு எந்த ஒரு டூலுமே இல்லை அப்படின்னா என்ன பண்ணலாம், அதான் ரொம்ப முக்கியம். ஃபார் எக்ஸாம்பிள், அதாவது ஓப்பன் ஆகலை அப்படின்னா எங்கே போய் ஓப்பன் பண்ணணும் அப்படிங்கிறது இருக்கும். அதை நான் சொல்கிறேன். இப்போ லெகசி பார்ட்டிகல்ஸ் அப்படிங்கிறது எனக்கு இங்கே வந்துருச்சு.
நான் டவுன்லோட் ஆக்சுவலாக நான் இதை ஆல்ரெடி இம்போர்ட் பண்ணியிருக்கிறேன். மறுபடியும் நான் வந்து டவுன்லோட் பண்ணுறேன். ஸோ இது டவுன்லோட் ஆகி முடிக்கட்டும். ஆக்சுவலாக இங்கே தான் டவுன்லோட் ஆகும், நம்மளுடைய வெப்சைட்லாம் டவுன்லோட் ஆகாது. வெப்சைட்ல இருந்து உள்ள கொண்டு வந்து இங்கே தான் நம்ம டவுன்லோட் பண்ணுவோம். ஸோ ஒன்ஸ் டவுன்லோட் பண்ண உடனே இம்போர்ட் கொடுத்துடலாம். ஸோ இம்போர்ட் கொடுக்கும்போது உங்களுக்கு சின்னதாக ஒரு பாப்அப் விண்டோ மாதிரி ஷோ ஆகலாம். எஸ். ஸோ இப்படி கேட்கும் பொழுது நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணாமல் இன்ஸ்டால் அண்ட் அப்கிரேட் அப்படிங்கிறத கொடுங்க. ஏன்னா யூனிட்டிக்கு அதுக்கு ஏற்ற மாதிரி நிறைய ஃபங்க்ஷன்ஸை வந்து சேஞ்ச் பண்ணும். ஸோ அதனால ஸ்கிப்ஸ் கொடுக்காம இன்ஸ்டால் அண்ட் அப்கிரேட் அப்படிங்கிறதே டேரெக்டாக கொடுத்துடலாம். சம்டைம்ஸ் யூனிட்டியை ரீஸ்டார்ட் கூட பண்ண சொல்லும். ஃபர்ஸ்ட் டைம் பண்ணும்போது மட்டும்தான் இந்த ப்ராசஸ் நடக்கும். ஓகே, லோட் ஆகுது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபுல்லாக லோட் ஆகி முடிச்சுட்டு இந்த மாதிரி ஒரு சின்ன டேப் ஓப்பன் ஆயிருக்கு. இதையும் நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிட்டு எல்லாமே டிக்காக இருக்கான்னு பார்த்துட்டு இதையும் நீங்கள் இம்போர்ட் அப்படிங்கிறத கொடுத்துடலாம். ஒன்ஸ் நீங்கள் இம்போர்ட் கொடுத்தோடனே உங்களுடைய அசட்ஸில் இந்த ஃபோல்டராக உங்களுக்கு வந்து இம்போர்ட் ஆகிடும். ஓகே, ஸோ எனக்கு லோட் ஆகி முடிச்சிடுச்சு. இதெல்லாம் கேன்சல் பண்ணிடுறேன். இங்கே அசட்ஸில் போனீங்கன்னா எனக்கு புதுசாக ஒரு ஃபோல்டர் வந்து ஓப்பன் ஆயிருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா யூனிட்டி டெக்னாலஜிஸ் எஃபெக்ட் எக்ஸாம்பிள்ஸ் அப்படின்னு சொல்லி ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ இதில் போய் நான் சர்ச் பண்ணுறேன். ஜஸ்ட் எனக்கு ஒரு ஸ்டோன் லைக் புல்லட் தான் எனக்கு வேணும். நான் ஸ்டோன் அப்படிங்கிறத இங்கே சர்ச் பண்ணுறேன். ஓகே, ஸோ இங்கே பார்த்துட்டிங்கன்னா எனக்கு புல்லட் இம்பேக்ட் ஸ்டோன் அப்படிங்கிறது இருக்குது. இதை நான் சூஸ் பண்ணிக்கிறேன். ஆக்சுவலாக இது எல்லாமே பிங்க் கலரில் இருக்குது. நம்ம வெர்ஷன் பொறுத்து மாறும். ஸோ நம்ம யூஆர்பியில் இருந்தால் நம்ம வெர்ஷன் பொறுத்து மாறும். இந்த பிங்க் கலரை நம்ம எப்படி மாற்றலாம் அப்படிங்கிறது தனியாக பார்க்கலாம். பட் இருந்தாலும் நம்ம வந்து புதுசாக தான் ஒரு மெட்டீரியல், புதுசாக தான் ஒரு ப்ரீஃபேப் வந்து உருவாக்க போகிறோம். ஸோ அதனால இது பிங்க் கலரில் வந்து நோ இஷ்யூ. ஜஸ்ட் இது ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணி இந்த மாதிரி எடுத்து இங்கே வச்சுருங்க. ஸோ இப்போ உங்களுக்கு அது வந்து பிங்க் கலரில் மாறிடும், சாரி ப்ளூ கலரில் மாறிடும். இப்போ வந்து இது வந்து ஒரு ப்ரீஃபேபாக இருக்குது. இதை நீங்கள் ரைட் கிளிக் பண்ணி ப்ரீஃபேப் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை கொடுத்து அன்பேக் கம்ப்ளீட்லி அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக பிளாக் கலர் ஆகிடும். இதை நீங்கள் இப்போ யூஸ் பண்ணிக்கலாம், எப்படி வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நம்ம இந்த புல்லட் இம்பேக்ட் ஸ்டோன் எஃபெக்டை உள்ள எடுத்து வச்சாச்சு. இதுக்குள்ள பார்த்துட்டீங்கன்னா இம்பேக்ட் டெர்பீஸ் அண்ட் டீகால் அப்படிங்கிறது இருக்கு. இந்த டீகால் அப்படிங்கிறது நமக்கு வேண்டாம். ஸோ இதை நம்ம டெலிட் பண்ணிடலாம். அண்ட் இம்பேக்ட் டெர்பீஸ் அப்படின்ட்டு பார்த்தீங்களா, இது ஓகே இருக்கட்டும். ஆனால் இங்கே பார்த்துட்டிங்கன்னா லாஸ்ட்டில் இன்ஸ்பெக்டர் விண்டோவில் ரெண்டர் அப்படிங்கிறது டிக்கில் இருக்கும். நமக்கு ரெண்டர் ஆஃப் வேண்டாம், இதை ஆஃப் பண்ணிவிடுங்க. ஓகே, அண்ட் இந்த ரெண்டரை ஆஃப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் டேரெக்டாக மறுபடியும் புல்லட் இம்பேக்ட் ஸ்டோன் எஃபெக்ட்டுக்கு வந்தீங்கன்னா இங்கே டீகால் டெஸ்ட்ராயர் அப்படிங்கிறக்கும் லைஃப் டைம் 5 அப்படின்னு வச்சிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த புல்லட் இப்படி ஹிட் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இது வந்து அந்த தடம் வந்து எவ்வளோ நேரம் தெரியணும் அப்படின்னு கேட்குறாங்க. ஒரு 5 செகண்ட் வரைக்கும் தெரிஞ்சா போதும், அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக மறைஞ்சு போகட்டும் அப்படிங்கிற மாதிரி இங்கே லைஃப் டைம் அப்படிங்கிறத செட் பண்ணலாம். பட் இருந்தாலும் நான் என்ன செட் பண்ண போறேன்னா ஒரு 100 அப்படிங்கிறத செட் பண்ண போறேன். ஏன்னா எனக்கு எங்கெல்லாம் மார்க் ஆயிருக்கு அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப நேரம் தெரியணும். அதனால நான் இங்கே வந்து ஒரு 100 செகண்ட் அப்படிங்கிறத நான் இங்கே செட் பண்ணிக்கிறேன். ஈவன் தோ 100 விட பெட்டர் ஒரு 1000 வச்சுக்கலாம். ஏன்னா எனக்கு ரொம்ப நேரம் லைஃப் டைம் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ இதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம இந்த புல்லட் ஸ்டோன்ல ரைட் கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு 3D ஆப்ஜெக்ட் குவாட் அப்படிங்கிற இந்த ஆப்ஜெக்டை நீங்க எடுத்துக்கோங்க. ஸோ இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு நம்ம ரீநேம் வச்சுக்கலாம். ஸோ இதான் என்னதுன்னா புல்லட் ஹோல் அப்படிங்கிற அந்த ரீநேம் வச்சுக்கலாம். ஓகே, ஸோ இதில் இந்த புல்லட் கூட கிளிக் பண்ணீங்கன்னா இங்கே வந்து மெஷ் கொலைடர் அப்படிங்கிறது இருக்கும். இந்த மெஷ் கொலைடர் அப்படிங்கிறது நமக்கு வேண்டாம். ஸோ அதனால இதை ரிமூவ் பண்ணிடலாம். ரைட் கிளிக் பண்ணிட்டு ரிமூவ் காம்போனன்ட்ஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ரிமூவ் ஆகிடும். ஓகே, இவ்வளவு செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் இந்த செர்ச் ஆப்ஷன் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிட்டு உங்களுடைய அசட்ஸ் பேஜ்க்கு வாங்க. இங்கே மெட்டீரியல்ஸ், இந்த மெட்டீரியல்ஸில் ரைட் கிளிக் பண்ணி ஒரு புதுசாக ஒரு மெட்டீரியல் வந்து நம்ம கிரியேட் பண்ணலாம். மெட்டீரியல், ஸோ மெட்டீரியல் நேம் என்ன வைக்கிறேன் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ஸ்டோன் புல்லட் ஹோல் அப்படிங்கிற நேம் வைக்கிறேன். ஏன்னா எல்லாமே நம்ம தான் ரெடி பண்ணுறோம். ஓகேவா, மெட்டீரியலாக இருந்தாலும் சரி, அந்த இமேஜாக இருந்தாலும் சரி, டெக்ஸ்டாக இருந்தாலும் சரி, எல்லாமே நம்ம தான் ரெடி பண்ணுறோம். ஸோ நமக்கு இந்த பிங்க் கலர் ஆப்ஷன்ஸ்லாம் வரதுக்கு சான்சஸ் இருக்காது. ஸோ இந்த மெட்டீரியல் அப்படிங்கிறத இதை சூஸ் பண்ணிடுறேன். சூஸ் பண்ணிட்டு யூ நீட் டு செக், இங்கே வந்து நீங்கள் செக் பண்ணணும் யூனிவர்சல் என்டர் பைப்லைன் லிட்டில் இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் பார்த்து செக் பண்ணணும். இல்லைனா எல்ஐடி அப்படிங்கிறத வச்சு நீங்கள் வைக்கணும். இங்கே ஆல்ரெடி எனக்கு எல்ஐடியில் தான் இருக்குது. ஸோ அதனால் பிரச்சனை இல்லை. ஏன்னா நம்ம ஃபுல் ப்ராஜெக்ட்டுமே யூஆர்பியில் தான் நம்ம ஓப்பன் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதனால தான் இந்த இதில் இருக்கா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணுறோம்.
ஸோ ஒன்ஸ் செக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இங்கே ஆர்ட் இருக்கு பார்த்தீங்களா, அந்த ஆர்ட்டில் போயிட்டு இந்த ஹோல் இருக்கு பார்த்தீங்களா, இதை எடுத்து டேரெக்டாக இந்த பேஸ் மேப் அப்படிங்கிற இடத்துல நம்ம கொண்டு போட்டுடலாம். அப்படி ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணி இங்கே வச்சிங்கன்னா உள்ளே விழுந்துரும், பேஸ் மேப் அப்படின்னு சொல்லி விழுந்துரும். ஸோ இதுக்கு அடுத்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த பேஸ் மேப்ல போட்டதுக்கு அப்புறம் இங்க ஒர்க் ஃப்ளோ மோட் அப்படிங்கிறது மெட்டல்ல இருக்கு. ஸோ இதை வந்து ஸ்பெக்குலர் அப்படிங்கிறத மாத்திக்கிறேன். அண்ட் சர்ஃபேஸ் டைப் அப்படிங்கிறது டிரான்ஸ்பரண்ட் அப்படிங்கிறது மாத்திக்கிறேன். ஓகே. அண்ட் பிளெண்டிங் மோட் ஆல்ஃபாலே இருக்கட்டும், பிரச்சனை இல்லை. அண்ட் ரெண்டர், ஸோ ரெண்டர் ஃபேஸ் வந்து எனக்கு ஃப்ரண்ட்ல மட்டும் தான் இருக்கு, எனக்கு பின்னாடியும் தெரிய மாதிரி இருக்கட்டும். ஸோ அதனால அதாவது ஷூட் பண்ணாலும் எனக்கு பின்னாடியும் தெரியணும். ஸோ அதனால போத் அப்படிங்கிறத நான் கொடுத்துக்கிறேன். ஓகே. ஸோ இந்த 3 ஆப்ஷன்ஸே நம்ம செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் அகைன் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த ஸ்பெக்குலர் மேப் இருக்கு பார்த்தீங்களா, இதுக்கும் நான் அந்த ஹோல் அப்படியே எடுத்து கொண்டு போயிட்டு இந்த மேப்ல கொண்டு இங்க பிளேஸ் பண்ணிடுறேன். ஓகே, எனக்கு இங்க பிளேஸ் ஆயிடுச்சு. ஸோ ஒன்ஸ் பிளேஸ் ஆனதுக்கு அப்புறம் அகைன் கோயிங் பேக் டு மெட்டீரியல்ஸ் ஃபோல்டர். ஸோ இந்த ஸ்டோன் இதானே எனக்கு இங்க வந்திருக்கு. ஸோ இதை எடுத்து அப்படியே ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணி இந்த புல்லட் ஹோல் அப்படிங்கிறது பார்த்தீங்களா, இதுல கொண்டு விட்டுருங்க. ஏன்னா இதுக்கு இது அசைன் ஆகிடும். ஓகே. ஸோ அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த இதில் ஆஃப்செட் அப்படின்னு இருக்கு பார்த்தீங்களா, இது வந்து 0 இருக்கு. இது கொஞ்சம் கம்மி பண்ணி வச்சுக்கலாம். நம்ம வந்து ஆஃப்செட் வந்து 0.04, இங்கே வந்து -0.04 வச்சுக்கலாம் எக்ஸ் ஆக்சிஸில். ஒய் ஆக்சிஸில் வந்து 0.03 அப்படிங்கிறது வச்சுக்கலாம். ஸோ இந்த ஆஃப்செட் செட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் டேரெக்டாக புல்லட் ஹோல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு அதோடைய பொசிஷன் அப்படிங்கிறத நம்ம சேஞ்ச் பண்ண வேண்டியிருக்கும். இந்த ஸ்கேலில் பார்த்துட்டிங்கன்னா 1 இருக்கு, எனக்கு அவ்வளோ பெருசு வேண்டாம். எனக்கு இங்கே தான் வந்திருக்கு புல்லட் ஹோல் அப்படிங்கிறது, இங்கே வந்திருக்கு. எனக்கு அவ்வளோ பெரிய புல்லட் ஹோல்லாம் வரப்போகிறது கிடையாது. ஸோ என்ன பண்ணுறேன், 0.1 அப்படிங்கிறத நான் இங்கே சேஞ்ச் பண்ணிக்கிறேன். அண்ட் அதே மாதிரி ஒய் ஆக்சிஸ்லேயும் நான் வந்து 0.1 அப்படிங்கிறத நான் இங்கே சேஞ்ச் பண்ணிக்கிறேன். அண்ட் தென் பொசிஷன் செட் ஆக்சிஸில் வந்து ஜஸ்ட் ஒரு 0.001 அப்படிங்கிறத நான் இங்கே கொடுத்துக்கிறேன். ஓகேவா. ஸோ எனக்கு சின்ன மார்க் மாதிரி எனக்கு இங்கே தெரியுது பார்த்தீங்களா. ஸோ இதுதான் எனக்கு அங்கே மார்க் ஆயிருக்கு. இவ்வளவும் செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் இந்த அசெட்ஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. ப்ரீஃபேப் ஃபோல்டர் போயிட்டு இங்கே வந்து கிரியேட் கொடுத்து இன்னொரு ஃபோல்டர் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து எஃபெக்ட் அப்படிங்கிற ஃபோல்டர் கிரியேட் பண்ணிடுறேன். ஒன்ஸ் இந்த எஃபெக்ட் ஃபோல்டரில் போயிட்டு இந்த புல்லட் இம்பேக்ட் ஸ்டோன் இருக்கு பார்த்தீங்களா, இது அப்படியே ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணி இங்கே விட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இது ஃபுல்லாகவே ப்ரீஃபேபாக மாறிடும். ஸோ நம்ம வந்து இப்போ நம்மளுடைய ஒரிஜினல் ப்ரீஃபேபை நம்ம வந்து கிரியேட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ இதை சீன் ஃபைல்லேருந்து டெலிட் பண்ணிடலாம். எப்போல்லாம் இந்த ப்ரீஃபேப் தேவையோ அதை வந்து நம்ம கோடிங் வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு எஃபெக்ட் வந்து எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு பார்த்தாச்சு. ஸோ இப்போ இதுக்கு அடுத்தது என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம ஸ்கிரிப்டை வந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ணணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஸ்கிரிப்ட் இருக்குது, இதில் எந்த ஸ்கிரிப்டை சேஞ்ச் பண்ணணும்னா புல்லட்டோட ஸ்கிரிப்ட் தான் நம்ம சேஞ்ச் பண்ணணும். ஆல்ரெடி எனக்கு இந்த மாதிரி ஸ்கிரிப்ட் இருக்குது. ஸோ அடுத்த வீடியோவில் இந்த ஸ்கிரிப்டில் என்னென்ன சேஞ்சஸ்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு தெளிவாக சொல்லித்தரேன். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நெக்ஸ்ட் வீடியோ பாருங்கள் மறக்காமல். ஸோ அந்த வீடியோவை தான் இந்த புல்லட்டோட எஃபெக்ட் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கம்ப்ளீட்டாக முடிய போகுது. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.